வணக்கம். நம்மளோட இந்த ஆழமான அலசலுக்கு வாங்க. இன்னைக்கு நாம நீங்க கேட்ட மாதிரி மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல அந்த 4ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இயேசுவோட சோதனைகள், அப்புறம் கலிலேயாவுல அவரோட ஊழியை எப்படி ஆரம்பிச்சது, முதல் சீடர்களை எப்படி கூப்பிட்டாருன்னு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு இதுல. சரிதான். இது ஒரு பெரிய மாற்றத்தோட ஆரம்பம்னு சொல்லலாம். நிச்சயமா. ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இது. இயேசு எப்படி சோதனைகளை ஜெயிச்சு தன்னோட பொது ஊழியத்தை ஆரம்பிக்கிறாருன்னு இது காட்டுது. இதுக்கப்புறம் நடக்க போற எல்லாத்துக்கும் இது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. சரி, அப்போ முதல்ல அந்த வனாந்தர சோதனைகள்ல இருந்தே ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. 40 நாள் பாருங்க, இரவும் பகலும் உபவாசம். அதுக்கப்புறம் ரொம்ப பசியோட இருக்கிறாரு. அப்போ பிசாசு வந்து சோதிக்கிறான். 3 முக்கிய சோதனைகள் சொல்றாங்க இல்லையா? கல்ல அப்பமா மாத்துறது, ஆமா, தேவாலய உச்சியில இருந்து குதிக்கிறது, அப்புறம் உலக ராஜ்யத்துக்காக சாத்தான வணங்குறது. இதுல உங்களுக்கு என்ன ரொம்ப ஆழமா தெரியுது? நிச்சயமா அந்த சோதனைகளோட ஆழம்தான். இது வெறும் பசிய ஜெயிக்கிறது மட்டும் இல்ல பாருங்க. ஆமா, சோதனை, அதாவது நம்ம கிட்ட இருக்கிற பவரை உடனடி தேவைக்காக தப்பா யூஸ் பண்றது பத்தி. 2வது, ஏதோ பரபரப்பா செஞ்சு தன்னை நிரூபிக்க நினைக்கிறது. கரெக்ட். 3வது, ரொம்ப முக்கியம், அதாவது குறிக்கோள் பெருசா இருந்தாலும் அதுக்காக தப்பான வழியில போறது, உலக அதிகாரம் வேணும்னு தேவனுடைய கொள்கையை விட்டு கொடுக்கறது. உண்மைதான். அதுலயும் இயேசுவோட பதில்கள் ரொம்ப ஷார்ப்பா இருக்குல்ல. வேத வசனங்களை தானே யூஸ் பண்றாரு, குறிப்பா உபாகமத்துல இருந்து. ஆமா ஆமா, அது ரொம்ப முக்கியம். மனுஷா அப்பத்தினால மாத்திரம் இல்ல, அப்புறம் உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே பணிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சும்மா வார்த்தைகள் இல்ல, ஒவ்வொன்னும் அந்தந்த சோதனைக்கு சரியான பதிலடி. கரெக்டா சொன்னீங்க. அவர் தன்னோட சொந்த பலத்தையோ இல்ல அறிவியோ நம்பல, தேவனுடைய வார்த்தையை சார்ந்து நிக்கிறாரு. இது உங்களுக்கும் எனக்கும் கூட ஒரு பாடம் மாதிரி. ஆமா, சோதனை வரும்போது நம்ம எதை சார்ந்து நிக்கணும்னு இது காட்டுது. கடைசியா தேவதூதர்கள் பணிவிட செஞ்சது கூட அந்த வெற்றியோட முக்கியத்துவத்தை காட்டுது. இந்த ஒரு தனிப்பட்ட போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்குது. யோவான் ஸ்நானகர் கைது செய்யப்பட்டாருன்னு கேட்டதும் இயேசு கலிலேயாவுக்கு போறாரு. கப்பர்நகூம்ல போய் தங்குறாரு. ஆமா, மத்தேயு சொல்றாரு, இது ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது நிறைவேறிடுச்சுன்னு. இருள்ல இருந்த ஜனங்க பெரிய வெளிச்சத்தை பார்த்தாங்க அப்படின்னு. ஏன் கலிலேயா? அதுக்கு என்ன முக்கியத்துவம்? அது நல்ல கேள்வி. கலிலேயா அந்த காலத்துல புறஜாதியார் கலிலேயான்னு சொல்லுவாங்க. ஓ, அதாவது யூதர்களோட மையப்பகுதியிலிருந்து கொஞ்சம் தள்ளி நிறைய வேற வேற மக்கள் வாழ்ந்த இடம். ஒருவேளை தேவனுடைய ராஜ்யங்கிறது குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும், குறிப்பா ஒதுக்கப்பட்ட மாதிரி இருக்கிறவங்களுக்கும் போய் சேரணும் காட்டுறதுக்காக இருக்கலாம். அப்போ அந்த இருள்ல வெளிச்சம்ங்கிறது ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய வழிகாட்டுதல் மாதிரி. நிச்சயமா, ஒரு புது ஆரம்பம். அந்த நம்பிக்கையோட மைய செய்தி என்னவா இருந்துச்சு? அதுதான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் பக்கத்துல வந்துருச்சு. இது ஏதோ எதிர்காலத்துல நடக்க போறதுன்னு மட்டும் இல்லாம, இப்போ இயேசு மூலமா அந்த ராஜ்யம் இங்கே செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் வருது இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. அது ஒரு அழைப்பு. பழைய வாழ்க்கைய விட்டுட்டு தேவன் ஆளுகை செய்யற அந்த புதிய யுகத்துக்குள்ள வாங்கான்னு கூப்பிடுறாரு. இந்த அழைப்புக்கு முதல்ல செவி கொடுத்தவங்கள பத்தி தான் அடுத்து பாக்குறோம். முதல் சீடர்கள். ஆமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி. கலிலேயா கடலோரமா இயேசு நடந்து போறாரு. அங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பேதுரு, அந்திரேயா, அப்புறம் யாக்கோபு, யோவான். சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்றாரு, என் பின்னாடி வாங்க, உங்களை மனுஷங்களை பிடிக்கிறவங்களா மாத்துவேன்னு. உடனே அவங்க வலை, படகு, என் அப்பாவை கூட விட்டுட்டு பின்னாடி போறாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? உண்மையிலேயே அது ஒரு புரட்சிகரமான விஷயம். யோசிச்சு பாருங்க. அவங்களோட தொழில், குடும்பம், பாதுகாப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க. யாருன்னு சரியா தெரியாத ஒருத்தர் பின்னாடி, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம. ஆமா, மனுஷனை பிடிக்கிறவங்களனா சும்மா வேற வேலை இல்ல, வாழ்க்கையோட நோக்கமே மாறுது. மீன் பிடிக்கிறத விட முக்கியமான ஒரு வேலை, அதாவது மக்களை தேவனுடைய அன்புக்கும் ஆட்சிக்கும் நேரா கொண்டு வரது. இது உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்புதில்ல? உங்க வாழ்க்கையோட நோக்கம் என்ன? இந்த சீடர்களை கூப்பிட்டதுக்கு அப்புறம் இயேசுவோட ஊழியம் இன்னும் வேகமா பரவுது. கலிலேயா முழுக்க ஜெபாலயங்கள்ல போதிக்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி சொல்றாரு. அதோட நிறுத்தல. இல்லல்ல, அதோட எல்லா விதமான நோய்களையும் கஷ்டங்களையும் குணமாக்குறாரு. வார்த்தையும் செயலும் ஒன்னா போகுது. அதுதான் முக்கியம். அவர் சொன்னதை செஞ்சும் காட்டினாரு. அவர் பேசினது அதிகாரத்தோட இருந்துச்சு. அவர் செஞ்சதுல இரக்கமும் வல்லமையும் தெரிஞ்சுது. இந்த காம்பினேஷன் தான் சிரியா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயான்னு பல இடங்கள்ல இருந்தும் அவ்வளோ பெரிய கூட்டத்தை அவர்கிட்ட இழுத்துச்சு. ஆமா, மக்கள் வெறும் அற்புதத்துக்காக மட்டும் வரலன்னு தோணுது. கண்டிப்பா ஒரு புதிய வாழ்க்கைக்கான நம்பிக்கை, ஒரு வழிகாட்டுதல், அதையும் அவங்க இயேசு கிட்ட பார்த்தாங்க.
அப்போ மத்தேயு 4ஆம் அதிகாரத்தோட இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம என்ன எடுத்துக்கலாம்? இயேசு தனிப்பட்ட சோதனைகளை ஜெயிச்சாரு, ஆமா, பொது ஊழியத்தை ஆரம்பிச்சாரு, சீடர்களை கூப்பிட்டாரு, வார்த்தையாலையும் செயலாலையும் மக்களோட வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை உண்டாக்குனாரு. சரிதான். இது ஒரு நோக்கம், ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு புதிய இயக்கம் எப்படி தொடங்குதுன்னு காட்டுது. ஆமா. இந்த அதிகாரம் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட உள்போராட்டங்கள்ல இருந்து எப்படி பொதுவான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற செயலுக்கு மாற முடியும்னு அழகா காட்டுது. இது உங்களுக்கும் பொருந்தும். இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற சவால்கள் இருக்கு இல்லையா, அது ஒருவேளை உங்களை ஒரு பெரிய நோக்கத்துக்கோ அல்லது உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட அழைப்புக்கோ தயார்படுத்துதா? எப்படி தயார்படுத்துது? இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.